வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் உலக மக்களுக்கு அருளிய கொடைதல் ஞானவாயில். இந்த ஞானவாயில் புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மனம் விட்டு பேசுவோம். மனம் விட்டு பேசுவோம் என்ற தலைப்பின் கீழ் இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் மனிதர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறும் அறிவுரையினை அனைவரும் இணைந்து கேட்போம். வாருங்கள். வாழ்வோம் வாழ்விப்போம். மனம் விட்டு பேசுவோம். பாகம் 2. சட்டமும் திட்டமும் வாழ்வதற்கே. சட்டத்திற்காகவும் திட்டத்திற்காகவும் வாழ வேண்டும் என்றால் சட்டைக்காக கையையும் செருப்பிற்காக காலையும் வெட்டுவது போன்றதே. கனவே இல்லாத வாழ்வு கைவர வேண்டும். தேவையும் தேடுதலும் இல்லாதிருந்தால் தானே அது முடியும். எது முடியாது? என்ன முடியாததே இங்கு முடியாததாகும். ஆகும் என்று துணிந்து இறங்கும் ஆற்றல் இன்னும் பலப்படவில்லை. இருந்தால் ஏக்கமும் தேக்கமும் போராட்டமும் சூதாட்டமும் தலைகாட்ட முடியாதே. கனவு காணாத நினைவு வாழ்க்கைக்கு தயார்படுத்துவோம். தனித்தனியாய் ஆதாயம் தேடும் அல்பத்தனத்தை இல்லாமல் ஆக்குவோம். நாட்டு நலத்தை மட்டுமே குறியாய் வைத்து வாழும் வாழ்க்கையை இனி நடைமுறைப்படுத்துவோம். வாழ்வோம் வாழ்விப்போம்.